ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆக்சுவலா நெறைய பேர் என்கிட்ட வந்து இந்த ரீடார்கெட்டிங் அண்ட் ரீமார்க்கெட்டிங் பத்தி சொல்ல முடியுமா? அது எப்படி எஃபெக்டிவா என்னோட பிசினஸ் யூஸ் பண்றது? இதனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? அத பத்தி நெறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ இந்த ரீமார்க்கெட்டிங் அண்ட் ரீடார்கெட்டிங் என்ன? அது எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்றது? அத பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லப் போறேன். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரதா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மாதிரி சேனல்ல அதிகமா கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக்லாம் கவர் பண்ணோம்னா, உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதுதான் நம்ம சேனல்ல மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். உங்க பிசினஸ்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சப்போர்ட்டோ இல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கன்சல்டிங்கோ தேவைப்பட்டா என்ன நீங்க ஒன் டு ஒன் புக் பண்ண முடியும். ஒன் டு ஒன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம்னா, எடுத்தோனே ஒரு கேம்பெயின் லான்ச் பண்ணுவோம். ஸோ டார்கெட் ஆடியன்ஸை செட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டீட்டெயிலாக டார்கெட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தா, கண்டிப்பாக ரீமார்க்கெட்டிங் அண்ட் ரீடார்கெட்டிங் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். பிகாஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கு மெட்டாட்ஸ் எஃபெக்டிவ் யூஸ் பண்ணுறா 70% ஆஃப் பட்ஜெட்டை வந்து உங்களோட நியூ ஆட்ஸ்லையும் 30% ஆஃப் பட்ஜெட்டை வந்து உங்களோட ரீடார்கெட்டிங் அண்ட் ரீமார்க்கெட்டிங் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ரீமார்க்கெட்டிங் பண்ணியே ஆகணும். ஃபர்ஸ்ட் இது எல்லாருக்கும் ஒரு சின்ன டவுட் இருக்கும். வாட் இஸ் ரீமார்க்கெட்டிங், வாட் இஸ் ரீடார்கெட்டிங்? ஸோ இது வந்து நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கு. ஸோ நம்ம டேரக்டா நம்மளோட ஆட்ஸை கொண்டு போயிடலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி ஒரு ஆடை கொண்டு ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ வாட் இஸ் ரீமார்க்கெட்டிங் அண்ட் ரீடார்கெட்டிங்? ஸோ ரீடார்கெட்டிங் அப்படின்னா, ஸோ ஆக்சுவலாக உங்கள் வெப்சைட் நீங்கள் வந்து வெப்சைட் பேஸ் பண்ணி ஒரு ஆட் ரன் பண்ணிட்டீங்க. ஸோ அகைன் அவங்கள யாரெல்லாம் வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்களோ அவங்கள நீங்கள் டார்கெட் பண்ண போறீங்க. ஸோ யாரெல்லாம் செக் அவுட் பேஜ் வரையும் வந்திருக்காங்க, யாரெல்லாம் அபார்டன் கார்ட் ஆயிருக்கு, ப்ளஸ் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டு கார்ட் போட்டிருக்காங்க, அவங்கள நீ அகைன் டார்கெட் பண்றது பதிலா இதுதான் ரீடார்கெட்டிங். வாட் இஸ் ரீமார்க்கெட்டிங்? ஸோ ரீமார்க்கெட்டிங்னா ஆல்ரெடி உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ண ஒரு டேட்டா இருக்கும், ஆல்ரெடி வாக்கின் கஸ்டமர் டேட்டா இருக்கும். ஸோ உங்ககிட்ட ஒரு டேட்டா இருக்கும். அந்த டேட்டாவுக்கு வந்து நீங்க அகைன் வேற ஒரு மார்க்கெட்டிங் புஷ் பண்றது இல்ல அகைன் மார்க்கெட்டிங் பண்றதா ரீமார்க்கெட்டிங். இப்போ ஓரளவு உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். ரீடார்கெட் என்ன, ரீமார்க்கெட் என்ன? ஸோ நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுறீங்க. ஸோ ரீடார்கெட்டிங் பண்ண சொல்றதுமா ரீமார்க்கெட்டிங் சொல்லணுமான்னு சொல்லிட்டு. ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஓரளவு உங்களுக்கு கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். ரீடார்கெட் என்ன, ரீமார்க்கெட்டிங் என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா நம்ம மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறது ரீடார்கெட்டிங் தான். ஸோ வெப்சைட் பேஸ் பண்ணி நம்ம நிறைய ஆட்ஸ் ரன் பண்ணுவோம். சேல்ஸ் ஆடாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் லீட் ஃபார்ம் ஆடாக இருக்கட்டும். ஸோ எந்த ஆடாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ மேக்ஸிமம் ரீடார்கெட் தான் ட்ரை பண்ணுவோம். ஸோ ரீடார்கெட் நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சுவலி நீங்கள் எந்த கேம்பெயின் எடுத்துக்கலாம். நீங்கள் என்கேஜ்மெண்ட், லீட்ஸ், சேல்ஸ், நம்ம மேக்ஸிமம் நம்மளோட கிளைண்ட்டுக்கு சேல்ஸ் எடுப்போம். ஸோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் என்கேஜ்மெண்ட் கேம்பெயின் எடுத்துப்போம். என்கேஜ்மெண்ட் கேம்பெயினில் ஆடியன்ஸ் செக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டார்கெட்டிங் ஆப்ஷன் வந்து ஆடியன்ஸ் செக்ஷன்லாம் இருக்கும். ஸோ ஆடியன்ஸ் செக்ஷனில் டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் ப்ளஸில் இருக்கும் கைஸ். ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சுவிட்ச் டு ஒரிஜினல் மோடுக்கு மாற்றுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் கஸ்டமரில் இங்கே நீங்கள் ஆட் பண்ணலாம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்டேஜ் மோடில் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், சுவிட்ச் டு ஒரிஜினல் ஆடியன்ஸ் அந்த ஆப்ஷனை மூவ் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ ஃபர்தர் லிமிட் டு ரீச் யுவர் ஆட்ஸ்னா கண்டிப்பாக இது வந்து நீங்கள் யார் கொடுத்து டேட்டா கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு முன்னாடி டார்கெட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். இது கம்ப்ளீட்டாக அந்த அட்வான்டேஜ் ப்ளஸ் வந்து வெளியே வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக கஸ்டமர்ஸ்க்குள்ள வந்துட்டோம். ஸோ டீட்டெயில் டார்கெட் இங்கே வந்து கஸ்டம் ஆடியன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே போயிட்டு கிரியேட் நியூ கொடுக்குறோம். இங்கே வந்து கஸ்டம் ஆடியன்ஸ் இருக்குது பாருங்க, இதை கிளிக் பண்ணுங்க. இதில் வந்து 2 டைப் ஆஃப் சோர்ஸ் இருக்கு. இதை பற்றி ஆல்ரெடி என்னோட சேனலில் போட்டிருக்கேன். என்னோட கிளைண்ட் எல்லாருக்குமே இது மேக்ஸிமம் தெரியும் எப்படி யூஸ் பண்ண சொல்லு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ யுவர் சோர்ஸ் அண்ட் மெட்டா சோர்ஸ் இருக்கு. யுவர் சோர்ஸ்னா ஆக்சுவலி நீங்கள் வெப்சைட் பேஸ் பண்ணி ஆட் ரன் பண்ணுவீங்க, கஸ்டமர் டேட்டா பேஸ் உங்ககிட்ட இருக்கும், ஆஃப்லைன் ஆக்டிவிட்டி ஏதாச்சும் யூஸ் பண்ணலாம், ஆப் ஆக்டிவிட்டி இல்லை கேட்லாக், இதை பேஸ் பண்ணி ஆட் ரன் பண்ணால் இதுதான் யுவர் சோர்ஸ். இதே மெட்டா சோர்ஸ் ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணிட்டீங்க, அதுக்கு நிறைய வியூஸ் போயிருக்கு. ஸோ அப்புறம் இன்ஸ்டாகிராம் நிறைய உங்களுக்கு ரெகுலர் வியூஸ் வருது. அப்புறம் லீட் ஃபார்ம் வச்சு ஆட் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இன்ஸ்டன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி ஆட் ரன் பண்ணுறீங்க, ஷாப்பிங் பேஸ் பண்ணி ஆட் ரன் பண்ணுறீங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா சோர்சஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் தான். ஸோ வெப்சைட் நான் கிளிக் பண்ண உடனே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஜஸ்ட் ஜென்ரலாக சொல்கிறேன். ஸோ வெப்சைட் நான் கிளிக் பண்ணுறேன். யுவர் சோர்ஸில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம், மெட்டா சோர்ஸில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். யுவர் சோர்ஸில் வெப்சைட் நான் கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்த உடனே நமக்கு வந்து இந்த மாதிரி ஃபார்ம் வரும். ஸோ இதில் வந்து சோர்ஸ் கேட்கும். எந்த சோர்ஸ் தான் நம்மளோட வெப்சைட் தான் சோர்ஸ் நமக்கு. ஸோ எந்த சோர்ஸில் நீங்கள் பிக்சல் ஆட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட சோர்ஸ். ஓகேவா? நீங்கள் கண்டிப்பாக வெப்சைட் பேஸ் பண்ணி ஆட் ரன் பண்ண கம்பல்சரி உங்ககிட்ட பிக்சல் இருக்கணும். பிக்சல் இல்லாமல் நீங்கள் ஆட் ரன் பண்ண வேண்டாம். இதான் என்னோட சஜஷன். ஏன்னா நீங்கள் பிக்சல் யூஸ் பண்ண மட்டும் தான் மெட்டாக்கு உங்களுக்கு குவாலிட்டியான இதை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இங்கே வந்து உங்களோட சோர்ஸ் ஆட் பண்ணுங்கள். ஆல் வெப்சைட் விசிட்டர் இல்லை ஸ்பெசிஃபிக் பேஜஸ்க்கு இருக்கும். நம்ம ஆல் வெப்சைட், ஏன்னா நம்ம வெப்சைட் லேண்டிங் பேஜ் பேஸ் பண்ணி ஆட் ரன் பண்ணுவோம். ஸோ ஆல் வெப்சைட் விசிட்டர், இதுவே உங்களுக்கு ஆர்கானிக்காக நிறைய லீட் ஃப்ளோ இருக்கா, நீங்கள் ஆல் வெப்சைட் விசிட்டர் அதில் வந்து டேட் கொடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தா இன்க்ளூட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஸ்பெசிஃபிக் பேஜ் வேறு ஆட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் டேட்டா போய் என்ன பண்ணலாம், இன்க்ளூட் பண்ணி ஸ்பெசிஃபிக் பேஜ் கூட ஆட் பண்ணலாம். அந்த பேஜோட யூஆர் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணால் போதும். ஸோ
இட்ஸ் ஈக்குவல் டு வச்சு நீங்கள் அந்த யூஆர்எல் மட்டும் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். இல்லை எனக்கு வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணணும் பிகாஸ் நான் ஆல் வெப்சைட் டார்கெட் பண்ணிட்டேன். எக்ஸ்க்ளூட் தான் பர்ச்சேஸ் பண்ணாங்க பிகாஸ் ஆல்ரெடி என்னோட வெப்சைட் வந்துட்டாங்க. பர்ச்சேஸ் பண்ணவங்க அகைன் எனக்கு ஆட் ஷோ பண்ண வேண்டாம். பர்ச்சேஸ் பண்ணால் தான் அப்போ ஷோ பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணணும், எக்ஸ்க்ளூட் பீப்புள் கொடுத்துட்டு ஸ்பெசிஃபிக் பேஜ் கொடுத்து இங்கே நீங்கள் வந்து பண்ணால் உங்களோட பர்ச்சேஸ் யூஆர்எல் கொடுத்து அதை க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு வீடியோ காட்டக்கூடாது. இதுதான் கான்செப்டே. ஸோ உங்கள் கான்செப்ட் என்னன்னா, வெப்சைட் பேஸ் பண்ணி ஆட் ரன் பண்ணால் உங்கள் வெப்சைட்டில் எந்த பேஜுக்கு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஆட் ஷோகேஸ் பண்ணணும், ரீடார்கெட்டிங் பண்ணணும், எந்த பேஜுக்கு ரீடார்கெட்டிங் பண்ண வேண்டாம், இதை வந்து கிளியராக மென்ஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி ஜஸ்ட் கிரியேட் ஆடியன்ஸ் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். மேக்ஸிமம் என்ன போதும் 30 டேஸ் கொடுக்காதீங்க, ஒரு 90 டேஸ் அப்படி 100 டேஸ்க்கு மேலே கொடுத்தா பெட்டராக இருக்கும். ஸோ உங்களுக்கு 30 டேஸ் தான் உங்களுக்கு ஃப்ளோ இருக்குது. நீ 30 டேஸாக ஆட் ரன் பண்ணினா உங்களோட காஸ்ட் பர் லீடு வந்து ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப நேரவாக இருப்பாங்க. ஸோ அதனால் காஸ்ட் பர் லீடு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட் ஆடியன்ஸ் நேம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து கிரியேட் ஆடியன்ஸ் கொடுத்துருங்க. இப்படி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீடார்கெட்டிங் ஆடியன்ஸை செட் பண்ணணும் உங்கள் வெப்சைட் பேஸ் பண்ணி ஆட் ரன் பண்ணலாம். ஸோ லாஸ்ட்டாக என்னோட கஸ்டமர்ஸ், என்னோட கிளைண்ட், எக்ஸாம்பிள் என்னோட கிளைண்ட் நான் லைவாக காட்டுறேன் ஆக்சுவலி. ஸோ என்னோட கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீடார்கெட்டிங் பண்ணுவோம். ஸோ என்னோட கிளைண்ட்டுக்கு வெப்சைட் கிடையாது, ஜஸ்ட் வந்து அவர்கிட்ட இது இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் தான். ஸோ இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 1 lakh வியூஸ் வரும். ஸோ அவர் நார்மலாக ஒரு போஸ்ட் போட்டாலும் வீடியோ போட்டோம், அதை பேஸ் பண்ணி நாங்கள் என்கேஜ்மெண்ட் கேம்பெயின் ட்ரை பண்ணோம். அதாவது இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கிரியேட் நியூ கொடுத்து கிரியேட் நியூவில் கஸ்டம் ஆடியன்ஸில் நாங்கள் வந்து என்ன பண்ணோம், இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் இதை கிளிக் பண்ணி ரீடார்கெட்டிங் ஆட்ஸ் ரன் பண்ணோம். இதை கிளிக் பண்ணிவிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து நான் வந்து ஒரு டாக்டர் ஓரியன்ட், அதாவது ஆக்சுவலாக வந்து ஒரு ஆர்த்தோ டாக்டர். ஸோ அந்த மாதிரி டாக்டர் ஃபீல்டில் இருக்காங்க, இந்த ஆயுர்வேதா அந்த மாதிரி ஃபீல்டில் இருக்காங்க. ஸோ அப்புறம் இந்த மாதிரி அட்வான்ஸ் குரோ அந்த மாதிரிலாம் நான் டாக்டருக்கும் சில இதெல்லாம் ரன் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களும் ரன் பண்ணும்போது இப்போ பீப்புள் ஹூ என்கேஜ் வித் ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் லாஸ்ட் 365 டேஸ் இருக்குல்ல, நான் என்ன பண்ணேன், லாஸ்ட் 100 டேஸ் தான் கொடுப்பேன். ஜஸ்ட் 100 டேஸ் கொடுத்து கிரியேட் ஆடியன்ஸ் கொடுக்கும்போது என்னோட ரிசல்ட் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் நீங்கள் பாருங்கள், லாஸ்ட் 30 டேஸ் வச்சிருக்கேன் நான். ஆக்சுவலி மேலே பார்த்தா தெரியும் உங்களுக்கு, லாஸ்ட் 30 டேஸ். ஸோ லாஸ்ட் 30 டேஸ் ஜஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுதான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்குன்னா, ஸோ அந்த இன்ஸ்டாகிராம் ரீடார்கெட்டிங் தான் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் பர் ரிசல்ட் 23 rupees தான் வந்திருக்கு. எனக்கு 41 கான்வர்சேஷன், 21ல் 161 கான்வர்சேஷன் வந்திருக்கு. ஸோ எல்லாமே ரீடார்கெட்டிங் ஆனிச்சு. என்னோட ப்ரொஃபைலுக்கு வந்திருக்காங்க, அவங்க நான் அகைன் ரீடார்கெட்டிங் பண்ணுறேன். இதை பேஸ் பண்ணி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் நல்லாவே இருந்தது. ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் உங்கள் பிஸ்னஸ்க்காக ரீடார்கெட்டிங் எஃபெக்டிவாக ட்ரை பண்ணுங்கள். ரீமார்க்கெட்டிங் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. உங்ககிட்ட டேட்டா பேஸ் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக ரீமார்க்கெட்டிங் பண்ணலாம். லுக் லைக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது உங்களால் காஸ்ட் பர் ரிசல்ட் ரெடியூஸ் பண்ண முடியும், கரெக்டான ஆன்சர் டார்கெட்டும் பண்ண முடியும். ஸோ இது ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டோ இல்லை சப்போர்ட்டோ தேவைப்பட்டால் எனக்கு நீங்கள் டேரெக்டாக இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்கள். பிஸ்னஸ் லெவல்ட்டான குறித்து ஏதாச்சும் இருந்தால் எனக்கு டேரெக்டாக மெயில் பண்ணுங்கள். நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.